நாடாளுமன்ற மக்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவருடன் நிதியமைச்சர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதி அமைச்சராக இருப்போர் குடியரசுத் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். அதன்படி பட்ஜெட் உரை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மரபுப்படியான சிவப்பு நிற வெல்வெட் கம்பளத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டியுடன் சென்று தற்பொழுது குடியரசுத் தலைவரை சந்தித்து நாட்டின் பட்ஜெட்டை தொடர்ந்து 7வது முறையாக வெளியிட உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து பெற்றிருக்கின்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனுக்கு நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் அவருக்கு இனிப்பு ஊட்டி தன்னுடைய வாழ்த்து செய்தியையும் வழங்கியிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் ராஷ்டிரபதி பவனிலிருந்து புறப்படக்கூடிய நிதியமைச்சர் அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுடன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றார். பட்ஜெட் உரை வாசிக்கப்படுவதற்கு முன்பாக பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு உள்ளிட்ட அந்த அனைத்து அமைச்சரவை குழுவினரின் அனுமதி வழங்கப்படும். அந்த மரபுப்படி பட்ஜெட் முன்பாக அந்த அனுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சரியாக 11 மணி அளவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசிக்க தொடங்குவார். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த முறை வளர்ந்த இந்தியாவிற்கான பட்ஜெட் என்று குறிப்பிடப்பட்டு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 4 முக்கிய பிரிவுகளின் கீழ் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவலை நேற்றைய தினமே நிதியமைச்சர் சொல்லியிருந்தார். பெண்கள், இளைஞர்கள், குறைந்த வருவாய் பிரிவினர் உள்ளிட்டவர்களுக்காகவும் உழவர்கள், வேளாண் துறையினரின் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் உரை இருக்கும் என்ற தகவலை அவர் தெரிவித்திருந்தார். புதிய வருமான முறையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குமா என்பது குறித்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும் நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவரின் வாழ்த்துக்களை பெற்றுள்ளார்.